ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாலசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா அனுகிரக பரிபூர்ண கிருபாகராச்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவில பாருங்க, எல்லா கிரக பெயர்ச்சியுமே தொடர்ச்சியா கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பெயர்ச்சிக்கும் நம்முடைய குரு சுக்கிரன் டிவிக்கு, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் ஆகுது. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குரு பகவான் இருப்பார். அப்படிப்பட்ட குரு பகவான் கோயில் ஸ்தலத்துலதான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்றேன். மகா காஞ்சி பெரியவா அனுகிரகத்தோடு எல்லாத்துக்கும் நல்ல விஷயம், நல்ல சிந்தனைகள் அனைத்து பேருக்கும் வரணும். இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? இந்த சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார்? நல்லா பாருங்க, கரெக்டா ஜனவரி மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப கேட்டை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். பயிற்சியாகி பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் காலபுருஷனுக்கு 9வது ராசியில நிக்கிறாருங்க. சுக்கிர பகவான் காலபுருஷனுக்கு 9வது ராசி, 9ங்க பாக்கிய ஸ்தானத்துல. அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்க போறார்? சுக்கிரபானம் யாரு? மகாலட்சுமிங்க. நம்முடைய மகாலட்சுமி அதிபதி யாருன்னா சுக்கிரபான அதிபதினா மகாலட்சுமி தான். எல்லாரும் பாருங்க, இந்த சுக்கிர தசையை நோக்கி நிறைய ஒரு சுக்கிர தசை வந்தா சந்தோஷப்படுவாங்க. சுக்கிரன் வந்துட்டாருன்னா உல்லாசம். நம்ம மனுஷனுக்கு என்னென்ன ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கோ அந்த ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பீங்களே, லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி, இந்த சுக்கிர பகவான் தான் அமைப்பு உள்ள கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தான் உங்க மனசுல உள்ள ஆசையில என்ன பலனா கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போவோம். அந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் சிம்ம ராசி என்பவர்கிட்ட. பாருங்க, எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா பார்த்து சமாளிப்போம் சொல்லி தைரியமான குணம், தைரியமான சிந்தனை சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அதை விட்டாலும் இது சிற ராசிங்க. நிறைய பேர் உதவி பண்ற குணம் இவங்கள்ட்ட மாதிரி யாருக்குமே இருக்காங்க. அஞ்சான் நெஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க தான் வாழ்க்கையில உதவி பண்ணியே நிறைய விஷயத்துல ஏமாந்துருவாங்க சிம்மத்துல. ஆனா எது வந்தாலும் சரி, ஒருத்தரை பிடிக்கலன்னா ஒதுங்கி வந்துடுவார். எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போற குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும். ஆனா வீண் பிரச்சனைன்னு வந்துச்சா சிம்ம ராசி மாதிரி யாரு மாதிரி இருக்க முடியாது. தாராள மனசு, தாராள குணம், இறக்க குணம் எல்லாமே இருக்கும். ஆனா ஒருத்தரை பிடிக்கல, அவரை பிடிக்கலாம் என்ன வேணா செய்வார். அவரை ஜெயிக்கிறதுக்கு இவர் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவார். மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டார். நேரடியான ஒரு குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். தைரிய குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும். இவர் எது வந்தாலும் சரி தைரியமா இன்னும் போராடி வெல்லக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இந்த சிம்ம ராசியில பிறந்துட்டாவே, சிம்ம லக்னம் சிம்ம ராசி எது இருந்தாலும் சரி. ஏன்னா நவகிரகத்தையே கண்ட்ரோல் பண்ற சக்தி யாருக்கு? சூரிய பகவான் மட்டும் தானே இருக்குது. எல்லா கிரகம் தலைமை கிரகம் எது? சூரிய பகவான் தான். இப்ப எதுலையுமே உங்க தலைமையை நோக்கி தானே போவாங்க. இவங்க எப்போதுமே தன்மானத்துக்காண்டி கீழே இறங்கி போக மாட்டாங்களே. நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தான் நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிம்மராசிட்ட உண்டு. அப்படிப்பட்ட தைரிய குணம் உள்ள சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல சிம்மராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் சிம்மராசி என்பவர்கள் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டாந்து வைக்கிறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம ஜாதகத்துல நமக்கு என்ன திசா புத்தி நடக்குது இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் திசா புத்தியை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்.
நிறைய பேருக்கு தெரியாது தசாபதினா என்னன்னு கேட்பீங்க. நம்ம பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் 9 கிரகங்கள் நம்ம உடம்புக்குள்ள இயங்கும். அந்த கிரகங்கள் ஒவ்வொரு வேலையும் அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பா அந்த வேலையில செஞ்சுக்கிட்டே வருவாங்க. திடீர்னு பாருங்க ஒருத்தர் அப்படியே மந்தமா இருக்கும், அதுக்கப்புறம் பாருங்க அறிவுத்திறன் அதிகமா இருக்கும், படிப்பே ஒருத்தர் வராது. ஒரு சிலருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும், ஒரு தொழிலே ஒரு சரி, ஒரு சில பேருக்கு மந்தமா இருக்கும், ஒரு 5 ஒரு 10 வருஷம் அப்படியே ஸ்லோவா போகும், அதுக்கப்புறம் தொழில் பிக்கப் ஆகும். அப்ப நம்ம உடம்புல 9 கிரகங்கள் ஒளிகள் நம்ம பிறக்கும் போது எந்தெந்த ஒளிகள் என்ன யோகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது அந்த யோகத்தை கண்டிப்பா கொடுப்பார். அப்பதான் நம்முடைய விதி, பிறந்த நேரம் தான் நம்முடைய பலனை நிர்ணயம் பண்ணும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபுத்தி எடுத்து கம்பேர் பண்ணி பாத்துக்கணும். இப்ப நம்ம சுக்கிர பயிற்சியை பார்த்தோம்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகமா இருக்காருன்னு பார்க்கணும். அவர் ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காரு, அவர் நல்லவரா கெட்டவரா, உங்க லக்கணத்தை பொறுத்தா முடிவு பண்ண முடியும் அவர் நல்லவரா கெட்டவரான்னு. பொதுவா சொல்ல முடியாது சுக்கிரவன் நல்லவர்னு. சில பேர் சுக்கிர பகவான் யோகமா இருப்பாரு, ஒரு சில பேருக்கு யோகம் இல்லாம இருப்பாரு, அந்த திசை அவருக்கு சுத்தர அவுட் பண்ணிருக்கும், ஒரு சில பேர் யோகத்தையும் கொடுத்துருக்கும். ஜாதகத்துல லான்னு போட்டாங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க விதியை தீர்மானம் பண்ணும். எதுவும் பண்ண அந்த பாவம் தான் முடிவு பண்ணும். லக்னம் வச்சு பலன் எடுப்பாங்க, திசாபுத்தி வச்சு சொன்னாதான் பலன் கரெக்டா இருக்கும். அதனால எல்லா வீடியும் நான் சொல்லக்கூடிய விஷயமே பாயிண்டே தான், திசாபுத்தியை கம்பேர் பண்ணுங்க, கம்பேர் பண்ணி பலன் எடுத்தா கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. அதனாலதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிற உடலுங்கிறாங்க. உயிரை மீறி உடல்ல ஒண்ணுமே இருக்காதுல்ல, உயிர் தானே மெயினான விஷயம். இந்த கடைசி முடி வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப இந்த சுக்கிர பேஸ்ல எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கான்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, கன்னிகா ராசியில. 5ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. தனுசு ராசியில 6ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மகர ராசியில 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். கும்ப ராசியில 8ஆம் பாவத்துல பார்த்தோம்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மீன ராசியில 9ஆம் பாவத்துல குரு பகவான். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் உச்சமாக போறார். செவ்வாய் பகவானும் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சமாகுவாரு. பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியே பாருங்க புதன் பகவானும் சேர்ந்துருவாங்க. சூரியன் செவ்வாய் புதன் 3மே இணைஞ்சிருவாங்க. உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க 6ஆம் பாவத்துல போய் நிக்கிறாரு பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க 6ஆம் இடத்துல இருந்தா அது சரியா இருக்காது அப்படிம்பாங்க. 6ஆம் பாவத்துல இருந்தா எதிரியை ஜெயிக்க முடியும். நீங்க 6ல சூரியன் தான் ஒரு விசேஷமான யோகம் உண்டு பாருங்க. சிம்ம ராசிக்கு 6ஆம் பாவத்துல சூரியன் தான் விசேஷமான ஒரு யோகம் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க இனிமே வெற்றியா நிற்கும். எதிரியே இருக்க மாட்டான், எதிரியை ஜெயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. எது வந்தாலும் சரி அடிச்சு நொறுக்குவீங்க. எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா குமியும். இனிமே சிம்ம ராசிக்கு வெற்றியை பார்க்க பிறந்தவங்க நீங்க தான். இனிமே எது வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி துன்பத்தை பார்த்தீங்க. நிறைய பேர் கண்ட சனி கண்டத்தை கொடுத்துச்சான்னு கேட்டு பாருங்க. ஆமாம்பர், கண்ட சனி கண்டத்தை கொடுத்துச்சா? சனிபான் சரியில்லை என்ன பண்ணிருப்பாரு, நண்பர்கள், பழக்க வழக்கம், வேலை, உத்தியோகம் எல்லாமே அப்படியே டவுன் பண்ணிருப்பாரு. பிரச்சனையா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. பிரச்சனை என்னடா, வாழ்க்கையே நம்ம வெறுத்து போற அளவுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வச்சிருப்பாரு. நிறைய பேருக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்திருக்காது. திருமண வாழ்க்கையும் சரி, நண்பர்களாகட்டும், மனவன்மையாகட்டும், எல்லாமே பாருங்க ஒரு மந்தமா இருக்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், அலைச்சல், வீண் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலக்கத்தை, ஒரு தடையை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. இனிமே இருக்காது, இனிமே பார்க்க மாட்டீங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது. இதை பயன்படுத்துவது உங்களுக்கு நல்ல நேரம். இனிமே பாருங்க, இனிமே எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி அதை ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு ஒரு துன்பம் வரட்டுமே, ஏன்னா துன்பம் இல்லாம இருக்க முடியாதுல்ல. எல்லாமே எது வந்தாலும் சரி இனிமே நான் பார்த்துக்கிறேங்கிற சூரியன் உங்களுக்கு ஆதிக்கமா இருப்பாரு உங்களுக்கு. ஏன்னா எல்லாரையும் நீங்க வழி நடத்தக்கூடிய நபர் நீங்க தாங்க. நீங்க தான் எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய நபர். உங்களுக்கு தைரியம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்ப எது வந்தாலும் சரி தைரியமா எந்திரிச்சு நின்னுனீங்கன்னா அவங்கள வெற்றியை பார்த்துடலாம். யாரு இந்த கலியுகத்துல துன்பம் இல்லாத மனிதர் யாருமே இருக்க முடியாது. நமக்கு மட்டும்தான் கஷ்டமா வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அந்த கஷ்டத்தை நம்மளுடைய கிரகத்துக்கு ஏத்தாப்புல எப்படி மாத்தணும், பரிகாரங்கள் மூலம் எப்படி மாத்தணும், சின்ன சின்ன வழிபாடு பண்ணா எப்படி மாறும் சொல்லி பார்த்து பயணிச்சா எல்லாமே வெற்றியா பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. 5ஆம் பாவத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே இணைஞ்சிருக்குல்ல. சுக்கிரன் 5ஆம் பாவத்துக்கு போயிட்டாருங்க. உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் 10ஆம் வீட்டு அதிபதிங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லவர். கெட்ட கிரகம் அது உங்க லக்கணத்தை வச்சு முடிவு பண்ணும். அவரு நான் இதுல நல்லவரா வராரு, உங்களுக்கு 3க்கு 8 கூட வராரு. அப்ப லக்கணத்துக்கு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதியா வர்றாரு? 2ஐயும் மேட்ச் பண்ணணும். லக்னம் பிறப்பு ஜாதகத்தை மேட்ச் பண்ணணும், கோச்சாரத்தை மேட்ச் பண்ணணும். 2ஐயும் மேட்ச் பண்ணி பலன் எடுத்தா சூப்பரா இருக்கும்.
செவ்வாய் ஒரு 3க்கும் 10க்கும் உடையவர். நல்லா பாருங்க, 3க்கும் 10க்கும் முயற்சி 10 தொழில். 5ஆம் பாவத்துல இருந்து நேராக 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பிப்ரவரி மாசம் ஃபுல்லா புதனும் பார்ப்பாரு. பாருங்க, புதனும் பார்ப்பாரு, செவ்வாய் பார்ப்பாரு, எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிப்ரவரி மாசம் மட்டும் 11ஆம் இடத்துல லாபத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் பயங்கரமான ஒரு யோகமான டைம் இந்த நேரம். சிம்மத்துக்கு பயங்கரமான ஒரு சிகரமான ஒரு நேரம் இந்த நேரம். நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இனிமே கிடைக்கும் பாருங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உண்டுங்க. எடுத்தோம்னா இதான் சொல்லுங்க, வேலை இல்லையா, இப்ப வேலை உங்களை தேடி வரும். நீங்க பார்த்த வேலை உங்களுக்கு இல்ல, உங்களை அவனை பத்தி பிரச்சனை பண்ணி தடை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த வேலையோட டாப்பான வேலை கிடைக்கும். திசா பத்தி நல்லா இருந்துட்டாப்ப தொழில் சூப்பரா இருக்கும். தொழில எதிர்பார்த்த லாபம் சரியா இல்ல, தொழிலே அமையல, எதை தொட்டாலும் தொழில் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிருப்பீங்க. இந்த கண்டக சனி கொடுத்துருக்கும். தொழில் ஸ்தானம் இனிமே ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு தொழில் சூப்பரா இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கு 7ஆம் பார்வையா. தொழில ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இப்ப கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் பாருங்க, கல்விகள் சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்த படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் இனிமே உண்டு. அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும். அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பா உண்டு. அரசாங்க வேலையும் கிடைக்கும், அரசாங்க தொடர்பும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை போகலாம், விசா வீடுக்கு வரும். நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு வீடு தேடி விசா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எழுதுங்க எக்ஸாம், அரசாங்க எக்ஸாம், கண்டிப்பா ரிசல்ட் உங்க பக்கம். ரிசல்ட் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு மறு எக்ஸாம் வெயிட் பண்ணினா கண்டிப்பா எழுதுங்க. அரசியல்வாதிகளாம் தைரியம் பண்ணீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இப்ப எழுதுங்க. எழுதணும். சிம்மராசில வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடும் பாருங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், இல்ல கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும், இது எல்லாமே டாப். மருத்துவத்துறை பட்டையை கிளப்புவாங்க. இப்ப நோய் மூலமாக காசு திட்டவங்க எல்லாமே இப்ப லாபமா வந்து நிற்குங்க. நல்லா லாபம் வரணும். என்னை பொறுத்தவரையும் இப்போ மருத்துவ ஃபீல்டும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. டெய்லர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்குங்க. இதெல்லாம் கட் பண்ற பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது எல்லாமே பாருங்க லாபத்தை. மண் சம்மந்தப்பட்ட எல்லாமே டாப்ல கொண்டு வைப்பாரு. அதே மாதிரி ஆயில் உடம்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க பயப்பட கண்ட சனி வந்து பயப்படாது. இனிமே கண்ட சனி பெருசா தாக்கத்தை கொடுக்காது. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு உண்டு. இப்ப எடுக்கணும் லாட்ரி யோகத்தை. அடிக்க போது பாருங்க சிம்ம ராசிக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பாருங்க. ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு நிறைய சாதனை உண்டு. பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ஐடிஏ ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, கட்டிடத்துறை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, மண் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே லாபம் இனிமே உண்டு. நீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை, சிறப்பான பாதை, வெற்றியான பாதை நோக்கி நீங்க பயணிக்க ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா நடந்தா போதும், நல்ல யோகம் இனிமே உண்டு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போகுதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயும் பாருங்க ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் பாருங்க. ஒரு பிடிவாத குணம் எது பண்ணாலும் சரி, ஒரு பிடிவாதமா அடம் பிடிப்பாங்க. தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. இவங்களுக்கு அந்த கூட்டமே பிடிக்காது. நான் எப்போதுமே இப்படிதாயா தனியா தாயா இருப்பேன். அனாவசியம் யார்ட்டையும் பேச மாட்டார். என்னன்னா என்ன அப்படிதான் பேசுவார். ஆனா ஒரு இயற்கையான ஞான அறிவு இவருக்கு மாதிரி இருக்காதுங்க. பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும். அறிவு சிந்தனை. ஒரு வேலையை பார்த்தாருன்னா அவர் அப்படியே பார்த்த மாதிரி அந்த வேலையை கரெக்டா செய்வார். நல்ல ஒரு மைண்டு கெப்பாசிட்டி பயங்கர. மருத்துவர்லாம் பாருங்களேன் இதுல இருப்பாங்க. டெய்லர் வேலை பாக்குறாங்களே, வண்டி வாகன பிசினஸ், வண்டி ஓட்டுறாரு பாருங்களேன், நெருப்புல இருந்து வேலை பார்க்குறாங்க பாருங்க. இது எல்லாமே இவங்க தான் வருவாங்க. மண் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வருவாங்க. கல் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இவங்க தான் வருவாங்க. எல்லாமே நிறைய விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இனிமே பாருங்க இவங்களுக்கு எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு நட்சத்திர 2ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாயுடைய கால். அந்த செவ்வாய் பாருங்க உங்களுக்கு 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏதோ லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வருமானமோ இன்கமோ லாபம் கிடைக்க போகுது. சகோதர சகோதரமா அனுகூலமா இருக்கும். பூர்வீக சொத்து பூர்வீக எல்லாமே கிடைக்க போகுது. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. உத்தியோகம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். உடல் பிரச்சனை இருக்காது. மருத்துவ செலவும் குறைஞ்ச நல்ல ஒரு அனுகூலம். குழந்தை மூலமாக நிறைய பேருக்கு அனுகூலம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தா உங்க பக்கம் வெற்றிகள் இனிமே உண்டுங்க. வீடோ இடமோ பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் பாருங்க.
வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. திசாபதி நல்லா இருக்கணும். அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க இதுலையுமே அமைதியான குணம், சாந்தமான குணம், அனுசரிச்சு போற குணம், நிறைய மனசுக்குள்ள ஆசை நிறைய இருக்கும் இந்த பூரத்துல பிறந்தவங்க. இவங்களுக்கு இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுடைய கற்பனை ஆசை எல்லாமே நிஜமாக போகுது. உங்களுக்கு பூரணத்துல பிறந்தவங்க பாருங்க, உங்களுடைய கற்பனை எல்லாமே அனுகூலமா இருக்கு. அளவுக்கு அதிகமா பணம், இன்கம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே 5ல சுக்கிரன் வர, அதனால சொல்றேன் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரும். சுப காரியம் ஏதோ வீட்டுல நடக்க போகுது. வீட்டுல சுப காரியம், சுப செலவுகள், ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். எதிர்பார்த்த தன லாபம், பணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகம், உயர் பதவி கிடைச்சிடும். தொழில லாபத்தை பார்ப்பீங்க. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வருது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கம்ப்யூட்டர் பிசினஸ், கட்டிட பிசினஸ், அழகு சாதன பிசினஸ், ஷேர், அதாவது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருவங்க, ரெடிமேட் சம்பந்த துறையில போறவங்க, வெளிநாட்டுல வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் அனுகூலமா இருக்கும். இனிமே உடல் பிரச்சனையுமே இல்லை. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க உங்களுக்கு பாருங்க, எதுலையுமே தைரிய குணம் இருக்கும்ல, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எதுவுமே நேர்மையான குணம், நேர்வழியில போகக்கூடிய கேரக்டர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய பார்க்கலாம். ஒரு வேலையை நம்பி கொடுக்கணும், அந்த வேலையை கண்டிப்பா கச்சிதமா முடிக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. உங்களுக்கு பாருங்க, இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறுது. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா வருது. ஒரு தைரிய குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயம் தைரியமா பண்றவங்க தைரியமா ஆரம்பிங்க. இப்ப தொழில லாபங்கள் உண்டு. கடன் போய் லோன் கேட்டா அந்த லோன் கண்டிப்பா இப்ப கிடைச்சிரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சின்ன ஒரு பிரச்சனை, நண்பர்கள் பழக்க வழக்கம், யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு மாறிடும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் சூப்பரா நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்து அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு மதிப்பு மரியாதை தேடி வரும். உடல் பிரச்சனையும் இருக்காது. படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துவார். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிங்கமான ஒரு பயிற்சியாக அமைகிறது.